இப்ப கூட அவர் ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு, இந்தியாலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஒரு இடம் அப்படின்னு ஒண்ணு இருக்குன்னா அது தமிழ்நாடுதான் அப்படின்றாரு. அப்படி இருந்துச்சு ஒரு காலத்துல, இப்ப கிடையாது. இதே இவர் பேசுறாரு, ரகுபதி அவர்கள் பேசுறாரு, இவரோட மாவட்டத்திலேயே 2 இன்சிடென்ட். புதுக்கோட்டையில ஒரு செவிலியர் ஒருத்தவங்க, 2 பேருமே செவிலியர். முதல்ல ஒரு செவிலியரை வந்து அவங்கள வந்து நிர்வாணமா ஒரு வீடியோ எடுத்து வச்சுட்டு ஒருத்தர் 10 லட்சம் கேட்டு மிரட்டுறான். அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து என்ன இது பண்ண முடியாம அவங்க சூசைட் அட்டன் பண்ணிட்டு இன்னைக்கு அவங்க வந்து உயிருக்கு போராடி இருக்காங்க. அவன் யார் மேல குற்றம் சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, அவன் வந்து ஆளு வந்து ஒரு திமுக நிர்வாகி. அப்ப திமுக நிர்வாகினா நீங்க நடவடிக்கை எடுப்பீங்களா? அடுத்த விஷயம், ஒரு செவிலியர் பயிற்சி போயிட்டு இருக்க ஒரு பொண்ணு காணா போயிருக்காங்க. அவங்க வந்து அங்க பக்கத்துல இருக்கிற ஒரு கிணத்துல சடலமா மீட்கப்படுறாங்க. இதுக்கு விஷயத்துல யாரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏன் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ் வந்து சொல்றாங்க, அந்த குற்றவாளி வந்து அந்த ஏரியால இருக்க திமுக நிர்வாகிக்கு சொந்தக்காரரு. இது எல்லாத்தையுமே அண்ணாமலை அவர்கள் வந்து ட்வீட் போட்டு போட்டு வெளிப்படுத்திக்கிட்டே இருக்காரு. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒரு இது எடுத்து ஒரு போட்டோ ஷூட்ல நின்னுட்டு பெண்களுக்கு எதிரான கொடுமைகள்னா நாங்க இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படின்னு ஒரு வீடியோவை விட்டுட்டு நீங்க அப்படியே அமைதியாயிரலாம் அப்படின்னு நினைக்கிறீங்களா?